மறக்காம பாருங்க, மனமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சாட்டிங். ஜெனி ப்ரோ யார்கிட்ட சாட் பண்றீங்கன்னு தெரியல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? பரோட்டாக்கு சால்னா வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. பரோட்டாக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். சரிதா? 1 2 3 பொங்கல் எந்த ஊர்லயே மஞ்சள் கலர் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ யாருமே கிடையாது. எல்லாம் ஐஃபோன் வந்தோடனே அப்படி தெரிஞ்ச விஷயம் தான். பார்த்தீங்களா காமிக்க பயங்கரமாக இருக்கு வியூ. புதுசு நைக்கு வந்து வாங்கியிருக்கோம். நட்பு சாங் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருப்பான். பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் தான் வருது. அது யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். என் கை இருக்கு, என்கிட்ட ஃபோன் இருக்கு, நான் எடுப்பேன். யாருக்காக வெயிட் பண்ண மாட்டேன் நான். தெரியும், எல்லாமே சும்மா ஃபன்னுக்காண்டி தான். நீங்கள் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்மள இங்கே வந்து ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கஃபேலாம் இருக்குது, கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. வியூ காமிக்க பயங்கரமாக இருக்குது வியூ. இந்த வியூ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். தலை கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா குளிருக்கு உறைஞ்சி போய் இந்த ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிட்டு. ஆனால் ஹேர் ஸ்டைல் ஃபேஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா அப்போ வேறு டிஷர்ட் இப்போ வேறு டிஷர்ட் தான் வைக்கிங்க. என் மாப்பிள்ளை நவீனோட டிஷர்ட்டை மாற்றி போட்டுட்டேன் நான். அப்போனா ஒன்றும் தெரியாதுல்ல, நமக்கே கொஞ்சம் குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அதை மாற்றிட்டேன். அப்புறம் வந்துட்டு பின்னாடி வியூ காமிக்கேன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்குல்ல வியூ. நம்ம காஸ்டியூம் நம்ம வந்து நவீன்ட்டேருந்து டிஷர்ட்டு அடித்து பிடிங்கியாச்சு. பிளாக் கலர் டிஷர்ட், ராஸ் கலர் பேண்ட்டு. புதுசு நைக்கு வந்து வாங்கியிருக்கோம், செருப்பு வாங்கியிருக்கோம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா நல்லா இருக்குல்ல, நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. போனோம்னு வச்சுக்கோங்களேன், மேலே எல்லோரும் நிற்காங்க. இதுக்கு வந்து அப்படியே ஒரு சாங் மட்டும் போட்டு நட்பு சாங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருப்பான். தூத்துக்குடி கொத்தனார் நல்லா வேலை பார்த்தினார். அந்த சாங் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ காமிக்க உங்களுக்கு வியூ பார்க்குறீங்களா? என்னோட சேர்ந்து எல்லாரும் பாருங்க. வாவ், ஓ மை காட், செமையா இருக்குல்ல. இங்கேருந்து குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நின்று பார்க்கறதுக்கு தான். பெண்கள்லாம் வந்தால் எதுக்கு ரசிப்பாங்க, நாங்கள் அப்படி கிடையாது, சும்மா பார்ப்போம், அவ்வளோதான். இதில் என்னத்தை ரசிக்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டில்லு கொடுக்கணுமா? அப்படியே ஃபன் பண்ணிட்டு பண்ணுங்க ப்ரோ. ஜெனி ப்ரோ ஏதோ பண்றேன், பண்ணுங்க ப்ரோ. அப்பல ஏதோ ஃபன் பண்றோம், அதை பண்ணுங்க. டைட்டானிக் போஸ்ட் கொடுக்கீங்களோ? நமக்கு தான் யாருமே இல்லை போஸ்ட் கொடுக்கறதுக்கு. கொடுக்க வேண்டியவங்களும் இங்க எங்க கூட இல்லை. வீட்டுலாம் கவர் ஆகி சூப்பரா இருக்கு. ஜெனி ப்ரோ வயிற்ற சொல்லியாரு, எதையாச்சும் கொடைஞ்சிட்டு சொருப்பா இருக்காங்க. சரி, அண்ணன் தம்பிக்கு ஒரு வேலை மாரி இல்லை. என்னடா ஜெனி ப்ரோ இவ்வளவு பெரிய செலிபிரிட்டின்னு இப்படி திட்டுறேன்னு நீங்க பாக்கலாம். அப்படிதான் திட்டுவேன், யார் வேணா என்ன வேணா கேட்குவாங்க. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு நேரம் தான் நான் மட்டுமே பேசியிருக்கேன் எனக்கு தெரியல. அதனால இந்த டிஷர்ட் வந்து எப்படிடா நீங்க சண்டை போட்டீங்களா? அப்பவே தான் டிஷர்ட்டை மாத்தி போட்டீங்க. நாளைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு அடிச்சுக்கிறோம், பிடிச்சி சேருவோம், டிஷர்ட்டை மாத்திப்போம், சட்டியை கூட நாங்கள் மாத்தி போட்டுப்போம். வந்து இவன் என் டிஷர்ட் வாங்கிட்டு தரவே மாட்டேங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க, தயவு செஞ்சு வாங்கிட்டாங்க. ஸ்னாப்புன்னு உயிரா போட்டு நான் இது கண்ணு வீடியோ கூட எடுக்க மாட்டேங்கானுங்க. கொஞ்சம் சாஸ் எடுத்து வந்து ஊற்றுவாங்க. சாஸ் ஊற்றுவாங்க, ஒரு மாதிரி உலர்ந்து போயிருக்கு. கொஞ்சம் கொலை அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். இந்த மைனஸ் எதுவும் ஊற்றல போல.
வேக முழிக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் வாங்கினார். இவர் வாங்கினா தின்னுட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு இருக்காரு. அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இல்லை. அண்ணி நல்லா இல்லை. அப்படியே கூட பார்ப்போம். இப்படி கேரம் போர்ட்லாம் விளாட்றாங்க. அப்படியே கொண்டு வா. என்னன்னா கேரம் போர்டு விளாட்றதுக்குலாம் செட்டப் பண்ணிருக்காங்க. யார் விளாட்றோம்னா அரிய வகை செலிபிரிட்டி நம்ம ஜெனி ப்ரோ. செலிபிரிட்டி சொல்லாத ப்ரோ. வட சென்னை இப்ப நடந்துட்டு இருக்கு. வட சென்னை லெஃப்ட் காயினு ரைட் காயினுக்கு மேல இருக்கணும்டா. நல்ல கேரம் பிளேயர்னா நல்ல ஷாட்னா காயின் இந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். காயின் பாயில் உள்ள இருக்கணும். வின் ஆயிட்டாங்க. தனுஷ் டீம் வின் யாரு நாயகா? தனுஷ் டீம். யாருன்னு தெரியல. இப்போ வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். ஊஞ்சல பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் தான் வருது. அது யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். யார்? நான் தானே. நேரம் அவங்க கூட உட்காந்து ஆட வேண்டியதா இருக்கு. மோஸ்ட் கிரிஞ்சுன்னு சொல்றான். ஆனா அவனுக்கு வரமாட்டதான் தெரியும். கொட்டை வலி முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலி என்னன்னு. அதே மாதிரி இவனுக்கு அப்பதான் தெரியும். ஆளு கேப்பா எப்பா எப்பா ஆட்டி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேப்பா. அப்பதான் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மாப்பிள்ள ஆட்டி விடல. சைக்கோ திரும்ப எல்லா கேங்களும் சைக்கோ இருப்பானுங்க பாத்தீங்களா? அந்த பைத்தியக்கார போனை தூக்கி கீழே போட்டான். 1.5 லட்ச ரூபா போனை. அறிவே கிடையாதுல உனக்கு. சோத்து திங்க வேற என்ன அள்ளி திங்கியாலே. இப்ப பேக் கேமரா போட்டு பார்த்தா தெரியும் ஏதாச்சும் ஸ்கிராட்ச் கீச் ஆயிருக்கானு. ஃப்ரண்ட் கேமரால ஒன்றும் இல்லை. பேக் கேமரால பார்த்துட்டு சொல்றேன். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. கடவுள் நல்ல வேலை ஒன்றும். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கேட்காமறா. அவளுக்கே மகிமை. எல்லாம் அங்கங்கேயே ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த வியூவர் ரசிக்கிறதா நம்மளுக்கு வேலையை. செம்மையா இருக்கு ஜில்லுன்னு. இதுல என்னத்த ரசிக்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. காத்து அது கீழே அப்படியே அவங்க வந்து ட்ரக்கிங் போயிருக்காங்க பாத்தீங்களா ஜீப்ல. நாங்க வந்து ரீல்ஸ் எடுக்க போறோம். எல்லாரும் ஜெனி ப்ரோ பழக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கண்டினியூ பண்றானா ரீல்ஸ் எடுக்கிறது. ரீல்ஸ் எல்லாரும் பாருங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 2 vlog-ஆ வரும்னு நினைக்கிறேன். டான்ஸ் ரீல்ஸ் ஆடுறது எல்லாத்தையும் ஸ்டெப் பழகிட்டு இருக்காங்க. ஆடு நாங்க வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு பாதை மாதிரி. அப்படியே அந்த பாதையில போயிட்டு இருக்கோம் நாங்க. பின்னாடி அப்படியே வராங்களா எல்லாரும் லைன்ல. செம்மையா இருக்கு. அப்படியே மெதுவா அப்படியே வலிக்கு விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. கவனமா நடக்கணும், இல்லைன்னா நடக்க முடியல. எல்லாரும் செம்மையா இருக்கு. செம்ம பிளேஸ். ஆனால் எனக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. ஏன்னு வச்சுக்கோங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்க இருந்து வலிக்கணும். பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்கு. ஆனால் பயங்கரத்தை விட பயங்கரமா இருக்கு. தூமையா போயிட்டே இருக்காம இருக்கு. செருப்பு மட்டும் வலிக்கு. ஏலே வேண்டானே பாத்துக்கோங்க. ஐயப்பா அம்மா அப்பா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். அவன் தான் போறான். அவனுக்கு ஏதாச்சும் லாஸ்டா பாத்துக்கோங்க. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு எங்களுக்கு கேட்க கூடாது. A few minutes later. போயிட்டு பண்ணுவோம்.